அன்பர்களே, இன்று திருவேங்கைவாசல் வியாகரபுரீஸ்வரர் கோயிலுக்கு செல்வோமா? இந்த கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அன்னவாசல் வட்டத்தில் உள்ள திருவேங்கைவாசல் என்னும் ஊரிலே அமைந்துள்ளது. இந்த ஊருக்கு திருவேங்கைப்பதி அப்படின்னு பேரு. காமதேனு ஒரு முறை இந்திர சபைக்கு தாமதமாக வந்தது. கோபமடைந்த இந்திரன் அதனை சாதாரண பசுவாக பூ உலகிலே பிறக்குமாறு சபித்தார். இதனால் வருந்திய காமதேனு பூ உலகில் கபில முனிவரிடம் சாப விமோசனம் வேண்டியது. அதற்கு அவர், இங்கு சுயம்பு மூர்த்தியாக உள்ள சிவபெருமானுக்கு உனது இரு காதுகளில் கங்கை நீரை நிரப்பி கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் உன் சாபம் நீங்கும் அப்படின்னு சொன்னார். பசுவும் முனிவர் கூறியபடி வழிபட்டது. ஒரு நாள் பசு பக்தியை சோதிக்க விரும்பிய சிவபெருமான் பசு அபிஷேகம் செய்ய வரும்போது சிவன் புலி வடிவம் எடுத்து உன்னை கொன்று பசியார விரும்புகிறேன் என்றார். அதற்கு பசு, நான் சிவபூஜை முடித்துவிட்டு வரும்போது என்னை கொன்று பசியாறு என்று கூறியது. இதை கேட்டு புலி வழிவிட்டது. சிவபூஜை முடித்து பசுவும் நேரடியாக புலியிடம் வந்து தன்னை உண்ணுமாறு கூறியது. உடனே புலி வடிவில் இருந்த சிவபெருமான் ரிஷபாரூராக காட்சி தந்து காமதேனுவின் சாபத்தை போக்கினர். உடனே காமதேனு மனமகிழ்ந்து தனது சாபத்தை போக்கியது போல் இங்கு வந்து வழிபடுவோருடைய குறையை போக்கியருள வேண்டும் என்றும், புலி வடிவில் வந்ததனால் வியாகரபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் வழங்க வேண்டும் என்றும் வேண்டினர். ஈசனும் அவ்வாறே வரமளித்து வியாகரபுரீஸ்வரர் என்னும் திருப்பேரோடு கோவில் கொண்டார். வழிபாட்டு முறையில் அக வழிபாடு, புற வழிபாடு ஆகியவை உண்டு. முதலில் மூலவரை வழிபட்டு பின் பரிவார தேவதைகளை வணங்குதல் தான் அக வழிபாடு. மற்ற தெய்வங்களை வழிபட்டு நிறைவாக மூலவரை வணங்குவது புற வழிபாடு ஆகும். இந்த கோவில் புற வழிபாட்டு முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. முதலில் அம்பாள் பார்வதி தேவி, நவ விநாயகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, ராஜகணபதி, கஜலட்சுமி, பைரவர், பெருமாள், சூரியன், சனீஸ்வரர் ஆகியோரை வணங்கி நிறைவாக மூலவரை வழிபடும் விதமாக இக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு பார்த்த கருவறை மாலை வேளையிலே சூரியன் ஒளி மூலவர் மீது விழுவது இங்கு தனிச்சிறப்பு. 800 ஆண்டுகள் பழமையான வன்னிமரம் இங்கு தலவிருட்சம். யோக தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் காட்சி தருவது இங்கே அபூர்வமாகும். சுற்றுப்பிரகாரத்தில் எண்கோண வடிவில் தவக்கோலத்தில் முருகப்பெருமான் உள்ளார். தாமரை மீது ஒரு காலை மடித்து மறுகாலை நீட்டி அமர்ந்து தவம் புரியும் கோலத்தில் முருகன் காட்சி தருகிறார். வேலும் மயிலும் இங்கு கிடையாது. சிவபெருமானின் கருவறைக்கு எதிரில் அவரது பார்வை படும்படியாக கணபதி உள்ளார். நவக்கிரக சன்னதியிலே நவக்கிரகங்களுக்கு பதில் 9 விநாயகர்கள் உள்ளார்கள். கருவறை நுழைவு வாயிலில் ஒரு புறம் துவாரபாலகர்களும் ஒரு புறம் கணபதியும் உள்ளார்கள். முருகன் சன்னதிக்கு எதிரே பைரவரும், பெருமாள் சன்னதிக்கு எதிரே மகாலட்சுமி சன்னதியும் அமைந்துள்ளன. திருமணப்பேறு, மகப்பேறு, குழந்தைகளுக்கு கல்வி வளம் வேண்டி இங்கு மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் அணிவித்து அர்ச்சித்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். தமிழ் புத்தாண்டு, ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, திருவாதிரை, பங்குனி உத்திரம், தேய்பிரை அஷ்டமி போன்றவை இங்கு விழா நாட்கள். நம் சாபங்களை நீக்கி வேண்டியதை விரும்பி அளிக்கும் வேங்கை வாசல் ஸ்ரீ பார்வதி தேவி சமேத ஸ்ரீ வியாகரபுரீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.